evaluate reverse polish notation. So இது என்ன அப்படின்னா what is reverse polish notation is postfix notation. நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா 2+1 கொடுக்கறதுக்கு பதிலா 2 1 அப்புறம் பிளஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2+1 into 3 கொடுக்கறதுக்கு பதிலாக இது எப்படி கொடுப்பாங்கன்னா 2 1 அதை ப்ளஸ் பண்ணு, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. இதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி கொடுப்பாங்க இன்புட்டை. அதை வந்து ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இதோடைய அவுட்புட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2யும் 1யும் ப்ளஸ் பண்ணணும். இதுக்கு என்ன வருதோ அதையும் இங்கே இருக்கிற ஆப்பரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து வாட் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன அப்படின்னா லெட்ஸ் see how to find the brute force approach. அதாவது சிம்பிளான ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னா இதை நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டே போவோம். எங்க வந்து ஒரு ஆப்பரண்ட் வருதோ, ஆப்பரண்ட் வந்த உடனே என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எடுத்து இந்த ஆப்பரண்ட்டை போட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணி இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை எப்படி மாத்திடணும்னா 3 இதை அப்படியே 3ஆ மாத்திடணும். மீதி என்ன இருக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்துடணும். ரைட், கொண்டு வந்துட்டோமா? இப்போ திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து டிராவர்ஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல இருந்து டிராவர்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் வந்துச்சா ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எடுக்கணும். இந்த ஆப்பரண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருது 9 9ஆ மாத்திடணும். இதுல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லூப்ல இருந்து வெளியே வந்துட்டு இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், ஸோ நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு ப்ளஸ் சைன் வந்துச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூ இதில் போட்டு திருப்பி இதை எவாலுவேட் பண்ணிட்டு புது ஸ்ட்ரிங் ஃபார்ம் பண்ணுறோம். இதை எவாலுவேட் பண்ணி புது ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு கோட் வந்து பார்த்தீங்கன்னா okay, the code for this brute force solution is this. Right, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த length of the tokens ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் தான் வருது. கரெக்ட்டா? ஒரு டோக்கனோட அதிகமா இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபுல்லா டிராவர்ஸ் பண்றோம். டிராவர்ஸ் பண்ணி எப்போ வந்து நமக்கு பிளஸ் இது வருதோ ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எடுக்கிறோம். எடுத்த உடனே என்ன ஆப்பரண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்புட்டில் வந்து இப்படி வரலாம் 2 3 4 ப்ளஸ்ஸு அப்புறம் ஸ்டார் இருக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இது ப்ளஸ்ஸு அப்புறம் ஸ்டார் இருக்கலாம். இது கண்டுபிடிக்கும் போது நம்ம டிராவல்ஸ் பண்ணிட்டே போகிறோம். இங்கே ஸ்டார் எடுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 7 ஆகுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது ஐ வந்து இங்கே இருக்கு. ஸோ I - 2 0ல இருந்து I - 2 I - 2னா இங்க வரைக்கும். ரைட், இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த 2 பிளஸ் ஸ்ட்ரிங் ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ரிசல்ட் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுது 7 ஆட் பண்ணிடுறோம். பிளஸ் I + 1 இது இங்க இருந்து எண்ட் வரைக்கும் இந்த ஸ்டாரை போட்டுருக்கோம். ஸோ எப்படி ஆயிடும் ஸ்ட்ரிங் 2 7 ஸ்டார் ஆயிடும் புது ஸ்ட்ரிங். இந்த டோக்கன்ஸை அப்படி மாத்திடுறோம், பிரேக் பண்ணிடுறோம். பிரேக் பண்ணி திருப்பி என்ன பண்றோம், ஓகே வைல் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து வரும். எப்போ ஸ்டார் வருதோ ப்ரீவியஸ் 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி திருப்பி டோக்கனில் அப்டேட் பண்ணிடுறோம். இப்போ டோக்கன் வந்து ஸ்டார்னா 2 × 4 14 அப்டேட் ஆகிடும். இப்போ வெளியே போகும்போது இப்போ டோக்கனில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இட் இஸ் லென்த் ஆஃப் த டோக்கன் இஸ் நாட் greater than 1. வெளியே வந்து டோக்கன் என்ன வேல்யூ இருக்குதோ ஆஃப் 0ல அது இண்டிஜராக மாற்றி ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்குடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து you are going through every time you are going through, right? ஒரு டோக்கனை ஃபுல்லாக போகிறோம், அதை மாற்றணும் திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து போகிறோம். So order of n square is the time complexity. Okay, இப்போ அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் 2 3 4 பிளஸ் ஸ்டார். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டபுள் லிங்க் லிஸ்ட்ல போட்டுருவோம், வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே. ஓகே, இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவை டபுள் லிங்க் லிஸ்ட்க்கு என்ன இருக்கும், ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் நம்ம ஒரு நோடை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இந்த கிளாஸ் நேம் வச்சு இப்படி கூப்பிட்டீங்கன்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஓகே, என்ன வேல்யூ பாஸ் பண்ணுமோ அந்த வேல்யூ இங்கே போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நோடு பாஸ் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் நல்லதா ப்ரீவியஸ் நல்லதான் ஃபர்ஸ்ட் நோடு கிரியேட் பண்ணும்போது.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டோக்கன் 0 பாஸ் பண்ணி நம்ம ஒரு நோடு கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதான் ஹெட், ரைட்? இதான் ஹெட், இதான் கரண்ட் கூட. இப்போ என்ன பண்ணீங்கன்னா இங்க இருந்து லூப் அடிக்கிறோம். லூப் அடிச்சு எல்லா வேல்யூக்கும் ஒரு நோடு கிரியேட் பண்றோம். இப்போ 3க்கு ஒரு நோடு கிரியேட் பண்ணுவோம். இப்போ 3க்கு ஒரு நோடு கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம டபுள் லிங்க்ஸ்ல போய் அட்டாச் பண்ணுவோம். அந்த கிரியேட் ஆகிற நோடு இருக்குல்ல, இந்த கரண்டோடைய நெக்ஸ்ட் தான் அது கிரியேட் ஆகும்போது ஒரு நோடு வருதுல்ல, தட் இஸ் கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை வந்து இதுக்கு இங்கே பாயிண்ட் பண்ணிடுறோம், ரைட்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இதோட ப்ரீவியஸ் பாயிண்டர் ஏற்கனவே கரண்ட், அது தெரியும். ஸோ ப்ரீவியஸ் பாயிண்டர் கரண்ட்னு பாஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ரீவியஸ் பாயிண்டர் வில் பி கரண்ட். அதுக்கப்புறம் அடுத்த நோட கிரியேட் பண்ணும்போது கரண்ட்டை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட் வில் பி ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். இது மாதிரி எல்லாத்துக்குமே அடுத்த லூப்ல அடுத்து வரும். ஸோ இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம நோடு கிரியேட் பண்ணிட்டோம், கரெக்ட்? நோடு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு டபுள் லிங்க் லிஸ்ட் கொடுத்த எல்லா லெட்டர்ஸ்க்கும் டபுள் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. டபுள் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 2 3 4 இருக்கு, கரெக்டா? 2 3 4 பிளஸ் இருக்கு. ஓகே, இதை நம்ம இப்போ லூப் அடிக்கிறோம். ஹெட் இஸ் நாட் நல் வரைக்கும் லூப் அடிக்கிறோம். லூப் அடிச்சுட்டு எப்போ நமக்கு ஆப்ரேட்டர் வருதோ ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் 2 வேல்யூஸ் எப்படி ஒரு வேல்யூ வந்து இதான் ஹெட் தான் வந்து இப்போ லூப் அடிக்கிற வேரியபிள். ஓகே, ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ப்ரீவியஸ் உடைய வேல்யூ, இதுதான் ப்ரீவியஸ் வேல்யூ, இது ஒரு வேல்யூ. அப்புறம் ஹெட்டோடைய ப்ரீவியஸ் உடைய வேல்யூ, இது ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு என்ன ஆபரேட்டரோ பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்றோம், மைனஸ் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா, நம்ம இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு, கரெக்டா? ஆட் பண்ணி இந்த 7ன்றதை இங்கேயே அப்டேட் பண்ணிடுறோம். இப்போ அப்டேட் ஆயிடுச்சா? அப்போ இது ரெண்டும் தேவையில்லையா, இந்த ரெண்டு நோடும்? அப்போ நம்ம என்ன பண்றோம், இதோடைய ப்ரீவியஸை கொண்டு போய் இங்க ஃபிக்ஸ் பண்ணணும், கரெக்டா? இந்த நோடு ரெண்டு நோடு தேவையில்லை. அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? அதைத்தான் நம்ம இங்க பண்றோம். இதோடைய ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொண்டு வந்து இங்க மூவ் பண்ணிட்டோம். இதோட நெக்ஸ்ட் என்ன? ஓகே, இதோடைய இப்போ இந்த ப்ரீவியஸ் மூவ் பண்ணிட்டோமா? இப்போ ஹெட்டோட ப்ரீவியஸ் இங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது நல்லா இல்லை அப்படின்னா அதோடைய நெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இங்க மூவ் பண்ணிடும். ஸோ இந்த ரெண்டு நோட ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆட் பண்ணி ரெண்டு நோட ரிமூவ் பண்ணியாச்சா? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இப்போ வேல்யூ போயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்றோம், அடுத்தது இதுக்கு ஆன்சர் கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, அதை நம்ம ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஹெட்டை இங்கே மூவ் பண்ணிட்டோம். அடுத்தது பண்றதுக்கு எப்பப்பெல்லாம் ஆபரேட்டர் வருதோ ப்ரீவியஸ் ரெண்டு நோட நம்ம என்ன பண்றோம், வேல்யூ எடுத்து ஆட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ரெண்டு நோட டிலீட் பண்ணிடுவோம், ரைட்? ஃபைனலா ஒரே ஒரு நோடு தான் இருக்கும், அதுல ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். Now what is the time complexity? ஒரே லூப்ல அந்த டபுள் லிங்க்ஸ் ஃபுல்லா டிராவல்ஸ் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, டபுள் லிங்க்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று யூஸ் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஃபைன், ஓகே. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து வேற விதமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்கை வச்சும் சால்வ் பண்ணலாம். நம்மளுடைய கோல் என்ன? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க, கரெக்டா? 2 1 பிளஸ் அப்புறம் 3 ஸ்டாரு. ஓகே, ஸோ இது வந்து என்ன அர்த்தம்? இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2வையும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 2 + 1 ஃபர்ஸ்ட் பண்ணணும். இதுக்கு என்ன வேல்யூ வருதோ இந்த ஸ்டார், அதை வந்து இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு என்ன அவுட்புட் வருது? 3 × 3 9. இதுதான் நமக்கு அவுட்புட், ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் 2 போடு, அப்புறம் 1 போடு. ஓகே, எப்போ பிளஸ் வருதோ, எப்போ ஒரு ஆப்ரேட்டர் வருதோ, அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் பாப் பண்ணிடலாம். பாப் பண்ணி இந்த ஆப்ரேட்டர் போட்டு அந்த வேல்யூ இங்கே போட்டுடலாம். அப்புறம் என்ன வேல்யூ வருது? 3 வருதா? 3 போடு. ஒரு ஆப்ரேட்டர் வந்தாலே ரெண்டுத்தையும் பாப் பண்ணிடு. பாப் பண்ணி மீதி வேல்யூவை இங்கே போட்டுரு. ஃபைனலாக எண்டில் வந்துட்டோமா? இந்த ஸ்டாக்ல என்ன இருக்குது அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. சிம்பிள். Can you try to code this? First we declare a stack. Okay. Now we have to loop through the array, right? So already போடலாம் for I in range of length of tokens.
right? You're looping through it, right? If tokens of I is equal to, இது என்ன இருக்குது, அரே தானே, அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தானே இது, இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிம்பிளாக இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு பாப் டூ வேல்யூஸ், ரைட்? a comma b is equal to stack dot pop, ரெண்டு பாப், கரெக்டா? ஓகே, ரெண்டு பாப் பண்ணி நீ என்னத்தை அப்பன் பண்ணணும் ஸ்டாக்ல, ரெண்டு தான் பாப் பண்ணிட்ட. அப்புறம் இந்த ஆபரேட்டர் பிளஸ்ஸா, அப்ப என்னத்தை அப்பன் பண்ணணும் ஸ்டாக்ல, ஸ்டாக் டாட் அப்பண்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி. ஃபைன், ரெண்டு வேல்யூ பாப் பண்ற. I think you have to convert that to an integer and then do it, right? You pop it. Okay, once you pop, you have to convert that to an integer. Integer of pop பண்ற வேல்யூ இன்டிஜரா மாத்தணும். Let's finally find it out. So in the stack வந்து I will put the integer value. Okay, so இப்ப பிளஸ் இருந்தா இதை பண்ணணும், LF minus இருந்தா we will put B minus A, A minus B, right? LF இன்னொரு LF வரும். Okay, you will have star na A star B, divide na it will be A by B, right? So for that we have to convert the we have to do A divided by B, but first we will convert the A to float of A divided by B. இந்த ஹோல் இதையும் வந்து நான் வந்து திருப்பி இன்டா கன்வெர்ட் பண்றேன். ஓகே, சோ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணா உங்களுக்கு டெசிமல் இது வரும், அதை திருப்பி நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்பன் எல்ஸ், இது மூணுமே இல்ல அப்படின்னா தான் எல்ஸ் வரும். எல்ஸ்னா என்ன பண்ணும், we have to append that value to the stack. Int of tokens of I, வர வேல்யூவை இன்டிஜரா மாத்தி ஸ்டாக்ல அப்பன் பண்ணிரு, ரைட்? வந்தா ரெண்டு வேல்யூ பாப் ஆகும். ஓகே, so finally we have to return, stackல ஒரு வேல்யூ தான் இருக்கும், integer value of stack of 0. That is all. Okay, few mistakes நடந்துருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இங்க நம்ம பாப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாப் ஆகுறது ஏக்கு போகும், செகண்ட் பாப் ஆகுறது பிக்கு போகும். ஸோ அதனால நம்ம டிவைட் பண்ணும்போது பி பை ஏ தான் பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது டி மைனஸ் ஏ பண்ணணும். நான் ஏ மைனஸ் பி பண்ணியிருந்தேன். இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.